السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحسنات يذهبن السيئات. وقال نبينا صلى الله عليه وسلم: من بنى لله مسجدا بنى الله بيتا في الجنة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லாத பேரன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் நமது உயிரின் உயிரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை தவறாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய உடலாலும் குடும்பத்தாலும் உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்து வாழ்ந்து மறைந்த தியாகச் செம்மல்களான சஹாபா பெருமக்களின் மீதும், அவர்களை தொடர்ந்து வாழ்ந்து மறைந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவர்களை தொடர்ந்து வாழ்ந்து மறைந்த நமது மார்க்க அறிஞர்களான இமாம்கள், மார்க்க சட்டங்களை அற்புதமான முறையிலே வடிவமைத்து கொடுத்து மறைந்து சென்ற மாமேதைகளான இமாம்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை என்பதை அன்று முதல் இன்று வரை நாம் தெரிந்திருக்கக்கூடிய பட்டவர்த்தனமான ஒரு உண்மையாகும். நிரந்தரம் என்ற சொல்லை கொண்டு இறைவன் எந்த படைப்பையுமே படைக்கவில்லை. சிறந்த மனிதர்களை மட்டும் நான் விட்டு வைப்பேன், அவர்களை அழிக்க மாட்டேன் என்று ஒருவேளை இறைவன் சொல்லியிருந்தால், நமது உயிரின் உயிரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று உயிரோடு கண்ணோடு கண்கொண்டு பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்று இறைவன் சொல்லிவிட்டான். உலக நாடுகளை ஆளக்கூடிய மன்னர்களை மட்டும் நான் விட்டு வைப்பேன், அவர்களை அழிக்க மாட்டேன் என்று இறைவன் ஒரு வேளை சொல்லியிருந்தால், உலகத்தை ஆண்ட சுலைமான் நபி அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை நாம் இன்று கண்கூடாக பார்க்கலாம். உலகில் யாரெல்லாம் கோடீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பணக்காரர்களை மட்டும் நான் விட்டு வைப்பேன், அவர்களை அழிக்க மாட்டேன் என்று இறைவன் ஒரு வேளை சொல்லியிருந்தால், மூசா நபியின் காலத்திலே வாழ்ந்து மறைந்த காரூன் என்ற பணக்காரனை அல்லாஹு தாலா விட்டு வைத்திருப்பான். காரூன் என்ற நபருக்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஹசானாவை போன்று உலகத்திலே இன்று வரை யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கவில்லை. திருக்குர்ஆனிலே இறைவன் இப்படி சொல்லி காட்டுகின்றான்: இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. மூசா நபியின் கூட்டத்திலே ஒருவனாக காரூன் என்பவன் இருந்தான். ஃபபகா அலைஹிம், அழிச்சாட்டியங்கள் அதிகமாக செய்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஹசானாவின் அளவுகள் குறித்து இறைவன் கூறும்போது, வஇன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஹசனாவின் பீரோவினுடைய சாவிகள் பலம் கொண்டு ஒரு கூட்டத்தார்கள் ஒன்று சேர்ந்து சுமக்க வேண்டும், அந்த அளவுக்கு அவனுடைய ஹசானாவின் திறவுகோல் இருந்தது என்பதாக இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த உலகத்தை விட, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தை விட மறு உலக வாழ்க்கை தான் சிறந்தது என்பதை திருக்குர்ஆனிலே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஆரம்பமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட இனி வாழப்போகக்கூடிய மறு உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான்.
எனவேதான் இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதர் பிரியும் போது அவருடைய செய்தியிலே பள்ளியிலே நாம் அறிவிப்பு செய்யும் போது தாருல் ஃபனா, அழிந்து போகக்கூடிய இந்த வீட்டிலிருந்து வீட்டை விட்டும் தாருல் பகா, நிரந்தரமான வீட்டுக்கு சென்று விட்டார் என்று சொல்லி மரண செய்தியை நாம் அறிவிப்பு செய்கின்றோம். உலகத்திலே எத்தனை செல்வங்கள் இருந்தாலும், எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எத்தனை பொருளாதார வசதிகளே மனிதர்கள் வாழ்ந்தாலும் தன்னுடையது என்று எதையுமே மனிதன் சொல்ல முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு விஷயங்களை அடையாளப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் அவன் ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒரு மனிதன் உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் இந்த இரண்டையும் தவிர வேறு எதையும் மனிதன் என்னுடையது என்று சொல்லிக் கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, பல நபிமார்கள் அவர்களின் கூட்டத்தார்கள் பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். அவர்களிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்ந்த காலத்தின் அளவையும் இறைவன் குறிப்பிட்டு காட்டும்போது, இல்லா ஹம்சீன ஆமன், 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவாக 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் வாழ்ந்தார்கள் என்று திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் கடைசியாக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களே ஆகிய நாம், நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 60 அல்லது 70 ஆண்டுகள் மட்டும்தான். கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் கால அளவு மிக குறைவாக இருக்கிறது என்பதை கணித்தில் கொண்டு நன்மையான காரியங்களை செய்து மறுமைக்கான ஏற்பாடுகளை செய்பவர்களோடு நம்மை நாம் ஆளாக்கி கொள்ள வேண்டும். நன்மையின் அளவு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நன்மையின் அளவு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். பெரிய அமல்களை செய்தால்தான் உங்களுக்கு பெரிய கூலி கிடைக்கும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் அல்லாஹு தஆலா நம்முடைய சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா விதிக்கவில்லை. திருக்குர்ஆனிலே நாம் எல்லோரும் கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை, உமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரஹு, கடுகளவு ஒருவர் நன்மை செய்தால் அதற்குரிய பலாபலன்களை நிச்சயமாக இறைவனிடத்திலே அவர் பெற்றுக்கொள்வார் என்று திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். கடுகளவு நன்மை என்பதை குறித்து அல்லாஹு தஆலா கூறும்போது நன்மையின் அளவை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடவில்லை. எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும் அளவுக்கு தகுந்த மாதிரி பன்மடங்கு பெருக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பேராற்றல் மிக்க ரப்புல் ஆலமீன் உன் சகோதரனை முக மலர்ச்சியோடு பார்ப்பது கூட தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்ல வார்த்தைகளை பேசுவது கூட தர்மம் செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு கவள உணவை உனது மனைவிக்கு நீ ஊட்டி விடுவது அது தர்மம் செய்த நன்மை உனக்கு கிடைக்கும் என்று சின்ன சின்ன அமல்களை செய்ய சொல்லி பிரம்மாண்டமான நன்மைகள் கிடைக்கும் என்றதை சுட்டிக்காட்டி அதற்கான வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்ற செய்தி சிந்தனையாளர்களை சிந்திக்க தூண்டும் என்பதாக திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதர்களும் தவறு செய்யாமல் பிறந்ததில்லை, வாழ்ந்ததும் இல்லை, மறைந்ததும் இல்லை. குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய பிச்சலங்கள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்தவர்களிலே சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவத்திலிருந்து மீண்டவர்கள். இறைவா என்று 2 கரத்தையும் உயர்த்தி நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று பாவத்திற்கான மன்னிப்பை யார் கோருகின்றாரோ அவர் ஆகச் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் தவறு செய்யக்கூடியவன்,
திடீரென்று நான் நல்லது செய்தால் எல்லோரும் என்னை மாதிரியாக பார்ப்பார்கள். அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்றெல்லாம் எண்ணி நம்பிக்கை இழந்து நன்மைகள் எதுவும் செய்யாமலே நமது காலத்தை கடத்துவது புத்திசாலித்தனம் அல்ல. பேராற்றல் மிக்க ரப்புல் ஆலமீன், மன்னிக்கும் ஆற்றல் கொண்ட ரப்புல் ஆலமீன், என்னுடைய ரப்பு எத்தனை பெரிய பாவங்களாக இருந்தாலும் என்னை மன்னிப்பான் என்ற உயர்வான உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமின் அடையாளம். என்னை மன்னிப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் மூமின்களின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு அடியானை மன்னிக்க நேசிக்கின்றான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதனிடம் அல்லாஹ் தஆலா நீ தொழுதாயா என்று கேட்பான். அந்த மனிதன் இல்லை என்று சொல்லுவான். நீ நல்ல காரியங்கள் ஏதாவது செய்தாயா என்று கேட்பான். அவன் இல்லை என்று சொல்வான். தான தர்மங்கள் ஏதாவது செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். அவன் இல்லை என்று சொல்வான். இவனை அழைத்து கொண்டு நரகத்திலே தள்ளுங்கள் என்று சொல்லுவான் அல்லாஹ். மலக்குமார்கள் அவனை பிடித்து நரகத்துக்கு அழைத்து செல்லும் நேரத்திலே 2 கைகளையும் உதறிக்கொண்டு புலம்பிக் கொண்டு சென்று கொண்டே இருப்பான். அவனை பார்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மலக்குமாரிடம் உத்தரவிட்டு அந்த மனிதனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி மீண்டும் அவனை விசாரிக்கின்றான். நீ எந்த காரியமும் செய்யவில்லை, நல்ல காரியங்கள் செய்தால் உனக்கு சொர்க்கம் உண்டு. எந்த ஒரு நல்ல காரியம் செய்யவில்லை, நீ நரகத்துக்குத்தான் செல்ல வேண்டும். எனவே உன்னை நான் நரகத்துக்கு அனுப்புகின்றேன், நீ ஏன் புலம்புகின்றாய் என்று இறைவன் கேட்க அந்த மனிதன் சொல்லுகின்றான், இறைவா, எத்தனை பெரிய பாவங்கள் செய்தாலும் நீ என்னை மன்னித்து விடுவாய் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ரப்புல் ஆலமீன் அதே மலக்குமார்களை அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் இறைவன் எந்த அளவுக்கு மன்னிப்பை விரும்புகின்றான், எந்த அளவுக்கு மனிதர்களை விரும்புகின்றான், எந்த அளவுக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள் மன்னிப்பை கோரினால் விரும்புகின்றான் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே எந்தெந்த அமல்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வும் அவனது தூதரும் நமக்காக வேண்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்திகளிலே எந்த செய்திகளை எந்த காரியங்களை செய்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று வரிசைப்படுத்தும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிகளுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்கு தனி பெயர் கொண்ட ரையான் என்ற பெயர் கொண்ட தனி சொர்க்கமே இருக்கின்றது என்று. நோன்பாளிகள் பகலெல்லாம் பசித்திருந்து இரவெல்லாம் இறைவனை நின்று வணங்கிய கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை யாரெல்லாம் நோன்றார்களோ அந்த நோன்பாளிகளுக்கு ரையான் என்று பெயர் பட்ட தனி சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹா, சொர்க்கம் உன்னுடைய தாயின் காலடியிலே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கம் 2 குளிர் நேர தொழுகையை அவர் ஒருவர் தொழுகின்றாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி, மன் சல்லல் வருதைனி தஹலல் ஜன்னா, 2 குளிர் வீசக்கூடிய நேரங்கள், அசருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம், இந்த 2 நேர தொழுகை எவர் ஒருவர் தொழுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றிய சிறப்பை கூறினார்கள். வல் ஹஜ்ஜும் மக்ரூரும், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் எல்லா கடமைகளையும் முழுமையான நிலையிலே எந்த ஒரு தயவு தாட்சணியம் இல்லாமல், எந்த ஒரு அசட்டைகளும் இல்லாமல், எந்த ஒரு அலட்சியங்களும் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அல்லாஹுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான இந்த ஹஜ்ஜை லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்ற பரிபூர்ணமான இதயத்தோடு யார் ஒருவர் முழுமையாக தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வருகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் பரிசாக தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் ஹஜ்ஜும் மக்ரூரும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேறு கூலி ஒன்றையும் கொடுக்கப்பட மாட்டாது, சொர்க்கத்தையே அவருக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம்
திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அநேகமாக தெரிந்திருக்கும் செய்தியை பெருமக்களுக்கு, தெரியவில்லை என்றால் இந்த செய்தியை சொல்லுகிறேன். ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், இந்த சூறாவை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று சொன்னார். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரின் கரம் பிடித்து அதுஹலகல் ஜன்னா, சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை நீங்கள் விரும்பியதின் காரணமாக அந்த சூரா உங்களை சொர்க்கத்துக்கு உள்ளே சேர்த்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஊரிலே அல்லாஹுக்கு பிரியமான இடம் மசாஜித், பள்ளிவாசல். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி அல் மசாஜித் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் வஅன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது, மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது. ஒரு ஊரே ஒன்று சேர்ந்து முயற்சி எடுத்து கஷ்ட நஷ்டங்களை பார்க்காமல் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் நேரத்திலே வெளியூர் மஹல்லாவில் கூட நிர்வாகிகளை சந்தித்து அவர்கள் கொடுக்கும் நிதியை ஒன்று சேர்த்து ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி முடித்து இறுதியில் அது திறப்பு விழா காணும் போது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது என்னுடையது, இது என்னுடையது, இது எனக்காக என்று உள்ளது என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்வார்களே, அந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹு தஆலா வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹுக்கு உரியது என்று திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லி கேட்டிருந்தான். ஒரு ஊரில் அல்லாஹுக்கு பிரியமான இடம் பள்ளிவாசல், அல்லாஹு பிரியப்படும் ஒரு மஸ்ஜிதை புதிதாக கட்டுவதற்கு யார் காரணமாக இருக்கின்றாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி இருக்கின்றார்கள். புதிய பள்ளிவாசல் கட்டக்கூடிய அந்த கட்டுமான பணியிலே என்னுடைய பங்காக இத்தனை ரூபாய் இருக்க வேண்டும் என்று, அதன் தொகை பெரியதாக இருக்க வேண்டும் என்ற அளவில்லை, சிறியதாக இருக்க வேண்டும் என்ற அளவில்லை. நாம் நம்முடைய மனதிலே எவ்வளவு படுகின்றதோ அத்தனையும் சேர்த்து அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து விட்டால், ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவதற்காக வேண்டி, புதிய பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி நிதி உதவி செய்யக்கூடியவர்களும் அவர்களும் சொர்க்கத்திலே இருப்பார்கள். மட்டுமல்ல, சொர்க்கத்திலே அவருக்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி உதவி செய்ததின் காரணத்துக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊரிலே ஒரு இமாம் 2-3 வருடங்கள் பணி செய்துவிட்டு அதே ஊரிலே தங்கிவிட்டால் அந்த ஊருடைய ஊர்வாசியாகவே ஆகிவிடுகிறார். ஒரு ஆலிம் ஒரு ஊரில் குடும்பத்தோடு இமாமாக பணி செய்வதற்காக வந்து தங்கிவிட்டால் 2-3 வருடங்களில் அவரின் நன்னடத்தையால் அந்த ஊர்வாசிகள் மதிக்கப்படுகின்றார்கள். மட்டுமல்ல, தான் பிறந்த ஊருக்கு அடுத்த ஊர் அவர் இமாமாக பணி செய்யும் ஊரை தன்னுடைய ஊராக தத்தெடுத்து அவருடைய ஒவ்வொரு துஆவிலும் எங்களுடைய ஊருக்கு செழிப்பை தருவாயாக, எங்களுடைய ஊர் மக்களுக்கு நல்லதை தருவாயாக என்று எங்கள் ஊர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெளியூரிலிருந்து தங்கி அவர் இங்கே இமாமத்து பணி செய்தாலும் கூட அவர் தன்னுடைய ஊராக கருதி அந்த ஊரை வளர்ச்சி பாதையிலேயும் மறுமை நாளிலே தேவைப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்திலே மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இவராக ஒரு இமாம் இருக்கின்றார். என்னுடைய விஷயத்திலே அது முற்றிலும் இந்த செய்தி சம்பந்தப்பட்டது என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்திலே நின்று நான் சுமார் 8 ஆண்டுகள் இமாமாக வேலை செய்திருக்கின்றேன். 7 ஆண்டுகள் இந்த இடத்திலே வேலை செய்திருக்கின்றேன். அப்போது நான் உங்களிடம் நடந்து கொண்ட விதம், காலை மாலை மதர்சாவிலே பிள்ளைகளிடம் அப்போது நான் நடந்து கொண்ட விதம், மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொண்டதால் தான் உங்களால் எனக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்தது. 15 ஆண்டுகள் கழித்து நான் இங்கு வந்தாலும் என்னை உங்களில் ஒருவனாக பார்ப்பதை அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன்.
அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 வருடங்கள் இந்த பள்ளிவாசலுடைய வேலையிலே நான் இருந்தேன். நமது ஊருக்காரர்களிலே 2002 நமது ஊரின் கனவு திட்டமாக இருந்தது இந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய பணி. அந்த பணியிலே என்னையும் நீங்கள் சேர்த்து கொண்டது முதலிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன், பிறகு உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதே போன்று பெரும் பாக்கியம் என்னவென்றால் 1990 ஆயங்குடியிலே நான் இமாமாக பணி செய்யும் போது அந்த பள்ளிவாசலை எடுத்துவிட்டு புதிதாக கட்டி அங்கே நோன்பிலே 27வது கிழமையிலே என்னை தொழ வைக்க சொன்னார்கள். அதுபோன்று 1999 சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை கட்டச் சொல்லி அங்கே எனக்கு இமாமத்து கொடுத்தார்கள். 2004 நான் இங்கே பணி செய்யும் போது புதிய பள்ளிவாசலை கட்டி இங்கே தொழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். அதே போன்று 2026 இன்றைய தினத்திலே என்னுடைய சொந்த ஊரான லால்பேட்டை கொள்ளுமேட்டிலே ஜாமியா மஸ்ஜிதை சுமார் 90 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் முன்னோர்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் எங்களுடைய ஹயாத்தை அங்கதான் இருந்துச்சு. 90 வருடங்கள் அந்த பள்ளியில தான் இருந்துச்சு. பள்ளியை இடிப்பதற்கு முன்பாக சுமார் ஊர் மக்கள் 4-5 தடவை அழுது தொழுது கொண்டே இருந்தார்கள். எங்களுடைய ஹயாத்தும் எங்களுடைய ஒளியும் அங்குதான் இருந்தது. அந்த இடத்தை பார்ப்பதற்கு 2-3 மாதங்கள் எங்களால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க கொள்ளுமேடு ஜாமியா மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி, புதிதாக கட்டுவதற்காக வேண்டி, தொழுவதற்காக வேண்டியுள்ள அந்த இடங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால், தகுதி இழந்து விட்டதால் இன்ஜினியரிங் மூலமாக 2,20,00,000 ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு இன்ஷா அல்லாஹ் வேலை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசல் நிதி கேட்பதற்காக வேண்டிதான் உங்களை நாடி நானும் எங்களுடைய நிர்வாக பெருமக்கள் வந்திருக்கிறோம் என்பதை நான் சுட்டி காட்டுகின்றேன். மஸ்ஜித் நிர்வாகிகளோடு நான் உங்களிடம் கலந்துரையாடல் செய்வதில் பெருமை அடைகின்றேன். மட்டுமல்லாமல் உங்களிடத்திலே இந்த செய்தி நான் எப்படி சொன்னேனோ, எங்கள் ஊரிலே கட்டப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக நிதி உதவி வழங்க வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு நான் கேட்கின்றனோ, அதுபோன்று நமது ஊரைச் சேர்ந்த வழங்கியவான் அமீரக ஜமாத்துடைய அந்த ஜமாத்தார்களுக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய ஜமாத்தின் சார்பாக இந்த செய்தியை எடுத்து வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை உறுதியாக ஆக்குவானாக. எல்லா நிலைகளிலும் கோபதாபங்கள் இல்லாமல் எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலா செழிப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை நமக்கு தருவானாக. வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் தாலா நேரான பாதையை செலுத்துவானாக. வளர்ந்து வரக்கூடிய நம் பிள்ளைகளை 5 நேர தொழுகையை தொழக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆசர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழு நேரத்தில் தொழு